நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துடைய ப்ரீமியர் ஷோ சத்யம் தியேட்டரில் வந்து பார்த்துருக்கோம். சுட சுட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அதுக்கு காரணம் என்னென்னா, தனுஷ் இயக்கத்தில் 3வது படம். இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் ஒரு முக்கிய கேரக்டரில் நடிப்பதாக இருந்தது. அது ஏன் பழைய புராணத்தெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கீங்கன்றீங்க. ஓகே, இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தோடைய கதைக்கு முன்னாடி வந்து முக்கியமாக தனுஷோடைய சகோதரி மகன் அறிமுகமாகியார் பவிஷ். இது அவர் எப்படி நடிச்சிருக்காரு ஏது அப்படின்னு சொல்லி பவிஷ், மேத்யூ தாமஸ், பிரியா வாரியர், அப்புறம் அனிகா, சரத்குமார், சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். ஆனால் அந்த நட்சத்திர பட்டாளத்தில் ரொம்ப குறுகலாக காமிச்சிருக்காங்க. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, தான் கட்டிக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு தன்னுடைய அந்த லவ் ஃபெயிலியரை சொல்கிற ஒரு ஹீரோடைய கதை. இவ்வளோ தான் வந்து. இதுக்கு மேலே என்ன அப்படின்ற பொழுது, இன்றைய இந்த 2K கிட்ஸ், இன்றைய இளைஞர்களை மனசில் வச்சு இந்த படத்தை வந்து தனுஷ் அங்குலமாக இயக்கியிருக்காரு. குறிப்பாக வந்து இந்த படத்தினுடைய ஹீரோ ரைட்டு, ஓகே, தனுஷோட வீட்டிலேருந்து இன்னொரு ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரி மகன் தான் வந்து. எப்படி நீங்கள் தனுஷை வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் விட்டிங்கன்னா வெளியே எப்படி வருவாரோ அதே போல தான் இருக்கிறாப்புல பவிஷ். ஏற்கனவே எனக்கு அப்படியே பார்க்கும்பொழுது இந்த வாய்ஸு, மேனரிசம் எல்லாம் அப்படியே அச்சல் மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லுவாங்க வந்து தாய் மாமா மாதிரி தான் இருப்பாங்க பசங்க அப்படின்னு வந்து. ஆனால் அதை விட அதிகப்படியாக வந்து இருக்காப்புல. இந்த படத்துடைய பெரிய பலமே அவர் தான். இன்னொரு பக்கம் பார்க்க போனால், இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் சூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் வந்து தனுஷ் ரொம்ப தேர்வாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தனுஷ் வந்து தன்னுடைய ஏடிஸ் வந்து நிறைய வந்து 2K கிட்ஸ் இந்த மாதிரியான ஆட்களை நிறைய வச்சுருக்காருன்னு எனக்கு தோணுது வந்து. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, என்ன ஒரு பொண்ணை ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் லவ் பண்ணுறான். ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு லவ்னு கூட சொல்லலாம். அவங்க அப்பாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கூட்டு போகிறான். அந்த பொண்ணு போகும்போது தான் தெரியுது, 10 குதிரை கட்டி வச்சுருக்குது, 20 கார் இருக்குது, அரண்மனை மாதிரி வீடு இருக்குது. போனவனே இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல மிடில் கிளாஸ் தானே நீ, பணத்துக்காக தானே இது மாதிரி பொண்ணுங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க அப்பா பேசும்பொழுது, இவனுடைய ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த மிடில் கிளாஸ்க்கே ஒரு திமிர்த்தனம். உங்கள் பொண்ணை வந்து யார் என்னன்னு தெரியாது, ஆனால் நான் லவ் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு விட மாட்டேன்றா. ஏன்னா அவங்க அப்பா தான், அம்மா எல்லாம் அப்பா தான் பாசம். ஒரு பக்கம் லவரையும் விட முடியல, அப்பாவும் விட முடியல. நீ அவங்ககிட்ட பழகி பாருப்பா, நீ சும்மா பழகி பாரு அப்படின்னு சொல்கிறா வந்து. அந்த அப்பா வந்து பழகி பார்க்குறாரு. பழகி பார்த்த பிறகு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான உண்மைங்க. அதுதான் இந்த படத்துடைய மைய கருவே வந்து. அதை ஏதோ சொல்லிட்டோம்னா, ரிவீல் பண்ணிட்டோம்னா அது நல்லாவும் இருக்காது, பண்ணவும் கூடாது வந்து. அது மகா தப்பு. அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோகம் இதுவும் நடக்குது, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையிலும் சோகம் நடக்குது. 2 பேருக்குமான பிரிவும் நடக்குது. அந்த உண்மை என்னான்னு இவன் சொல்லாமலே இருக்கிறான். ஆனாலும் இவனால் அந்த லவ்வை மறக்கவே முடியல. அந்த பொண்ணு வந்து காணாமல் போயிடுற ஒரு கட்டத்தில் வந்து அவளை எங்கேயுமே காண்டாக்ட் பண்ணவே முடியல வந்து. அவளுடைய சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், அப்புறமா வந்து ட்விட்டர் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிடுறா. ஒன்றுமே பண்ண முடியல. கூட இருக்கிற அவன் நண்பன் கேரக்டர் கூட சொல்லுது, என்னையா ஒரு பொண்ணை வந்து நீ கண்டுபிடிக்க முடியல, அதுவும் எக்ஸ்லவரை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு எவ்வளோ பெரிய இதுன்னு. ஒரு கட்டத்துக்கு அவருடைய கல்யாண பத்திரிகை வருது இவனுக்கு. அந்த கல்யாண பத்திரிகை வந்தவருக்கு தான் இவன் அப்படியே மாறுறான். அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்கால, நம்ம போவோம், அங்கே போவோம், அவன் முன்னாடி நிற்போம், அவளை வெறுப்பேற்றுவோம், இல்லைனா அவளை தூக்கின்னு வருவோம், ஏதோ ஒரு காரணம், அதையும் சொல்லக்கூடாது. அப்படி கிளம்புறான். அப்படி கிளம்பும் பொழுது அவனுக்கு செகண்ட் ஹாஃபில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதை. ரொம்ப சீரியஸான கதை மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியான ஒரு படங்க வந்து. செம்ம ஜாலியான படம். அது ஜாலியான படம்னா, நான் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 85% வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டாடி விசில் அடிக்கிறாங்க. இது ஒரு டைட்டில் கார்டிலே சொல்லிடுறாரு வந்து, வழக்கமான ஒரு காதல் கதை தான், ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. தனுஷ் போடுற அந்த இது பார்த்தீங்கன்னா, நாம் கூட எப்போது இந்த சும்மா வந்து என்ன சொல்ல, வழக்கமாக ஒரு காதல் நடக்கும், ஒரு பிரிவு நடக்கும், அது மாதிரி குறையாக எடுத்து வச்சிருக்கார் பொழுது, வேண்டா வெறுப்பா ஏதோ ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கார் பொழுது நான் ட்ரெய்லர்லாம் பார்த்து முடிவு பண்ணேன். ஆனால் அங்குலமாக ரொம்ப ரசித்து இந்த 2K கிட்ஸோடைய மனசில் பிடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை வச்சுக்கிறார். சரி, படத்தில் குறையே இல்லையாப்பா அப்படின்னா, அந்த குறையை சொன்னால் நாங்கள் வந்து நீங்கள் வந்து சரியான கிரிஞ்ச் பண்ணுறீங்க, பூமரங்கள் அப்படின்லாம் சொல்லிவிடுவாங்க. அது இருக்குது வந்து, குறைகளும் இருக்குது. அந்த குறையை தாண்டி இன்றைய காலகட்டத்துக்கு சினிமா தியேட்டருக்குள் இவங்கள தான் வரவழைக்கணும், இவங்க தான் வருவாங்க அப்படின்ற
சரியான சூட்சமத்தை தனுஷ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் அந்த ஒண்டர்பார் நிறுவனத்தில் அவருடைய சொந்த தயாரிப்பில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. சரி, ஹீரோ இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம தான் சொல்லிட்டோம். அது என்னதான் அவர் தனுஷ் மாதிரி மேனரிசம் பண்ணாலும், தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரு, அவரை தாண்டி வருதோ இல்லையோ, நம்ம தனுஷோட ஒரு 10 படத்தை பார்த்தாலே நமக்கு வந்து அட் அ டைமில் 10 படத்தை பார்த்தாலே அந்த மேனரிசம் வந்துடும். அந்த வீட்டிலே வளர்ந்த ஒரு பையன், அவன் தாய்மாமா வேறு, எப்படி இருக்கும் அது, அதெல்லாம் தாண்டி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வேலை வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப அந்த பவிஷ் கூட ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பாப்புல, இந்த பையனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து, ஆஹா நம்ம லியோவில் வந்த தம்பி இவர், விஜய்க்கு பையனை வந்திருப்பார் மேத்யூ தாமஸ், கலக்கி எடுத்துட்டாங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அட்டகாசம் பண்ணியிருக்கான். குறிப்பாக வந்து நெய்மர்னு ஒரு மலையாள படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேத்யூ தாமஸ் வேறு லெவலில் இது பண்ணுவா. உண்மையிலே இதில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து சூப்பர். அனிகா குறிப்பாக அஜித்தோடைய மகள்லாம் நினச்சிருக்காங்க. அவங்க வந்து நிஜமான பொண்ணு இவங்க ஒன்று. அந்த பொண்ணு கடகடன்னு இவ்வளோ பெரிய பொண்ணாகிடுச்சு. வந்து அந்த பொண்ணு பெரிய டயலாக் இல்லைனாலும் சும்மா அந்த மேனரிசத்தில் அந்த சின்ன சின்ன அசைவில் கலக்கி எடுத்துருது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இன்னும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுருக்கிறது யாருன்னா ஜிவி பிரகாஷ். பிரமாதமான ரீரெக்கார்டிங். குறிப்பாக ஜிவி பிரகாஷ் நான் திரும்ப சொல்கிறதுன்னா, அவர் நடிப்பில் கவனம் செலுத்துறதை விட மியூசிக்கில் கவனம் செலுத்தலாம். ஓகே, நீங்கள் நிறைய பழைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தவங்களாம் என் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில படங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சந்தோஷ் சுப்ரமணியன், அப்புறமா இன்னொரு படம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தால் கூட இன்றைய காலத்தில் நீங்கள் கதைன்ட்டு ஒன்றும் கிடையாதுல்ல, 1 to 9 தான் கதை. இதுலேருந்து அதை இதுலேருந்து எடுத்து பண்ண அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், நெகிழ்ச்சியான இடம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து எமோஷனல் கனெக்ட் ஆகுது, காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, சென்டிமெண்ட் அளவில் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த எமோஷனல் சொல்கிற இடத்துல ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு பாசம், ஒரு எமோஷனல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, வேறு லெவலில். சரத்குமார் கொஞ்ச நேரம் தான் வராரு, ஆனால் கொஞ்ச நேரம் வந்தாலும் ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு சரத்குமார் கூட. ஆனால் இப்போ ஹீரோவெல்லாம் நடிப்புன்னு எதுவும் அவர் ஒன்றும் இது பண்ணுறதில்ல, அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதெல்லாம் மீறி முதல்ல கொஞ்சம் அதிகமாக காமிக்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, சரண்யா பொண்ணு, ஆடுகளை நிறைய அப்படி இப்படின்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட்டில் கதை அப்படியே கோவாக்குள்ளே போகுது. கோவாக்குள்ளே போகும்போது ஒரு 5 பேர் மட்டும்தான் அந்த கதைக்குள்ளே இருக்காங்க. அந்த 5 பேரும் தான் செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து தோளில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க. பிரமாதமாக இருக்குது. ஒளிப்பதிவு உண்மையிலே அந்த கலர் டோன், அந்த மூடு, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 2 மணி நேரத்தில் தான் அந்த படம் ஓடுது. அந்த 2 மணி நேரத்துலேயும் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக் இருக்குது. அது அவ்வளோலாம் ஒன்றும் குறையாக சொல்லவே முடியாது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு கேமியோ தாண்டி ஒரே ஒரு பாட்டுக்கு வந்து அப்படி நிற்கிறாரு. தியேட்டரே வந்து அப்படியே அப்ளாஸ் பண்ணுதுங்க. வந்து சூப்பராக வந்து இது பண்ணுது. அவர் அந்த குரலில் வேறு பாடியிருக்காரு. அந்த பாட்டை அவ்வளோ சூப்பராக தனுஷே வந்து பாடல் பாடியிருக்காரு. அது அப்படியே தெரியுது. இதெல்லாம் மீறி வந்து திரும்பவும் நம்ம சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு முதல் பட ஹீரோவுக்கான ஒரு படம் மாதிரியே தெரியல பவிஷ்க்கு. வந்து கண்டிப்பாக அவர் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ அவர் சொல்கிற மாதிரி, தனுஷ் சொல்கிற மாதிரி ஒரு வழக்கமான காதல் கதை தாங்க இது அப்படின்னு சொல்கிற மாதிரி வழக்கமாக போகிற மாதிரி போகுது வந்து. ஆனால் படம் போக போக குறிப்பாக அனிகா அப்புறம் அவங்க அப்பா சரத்குமார் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வரும்பொழுது தான் படம் டேக் ஆஃப் ஆகுது. குறிப்பாக அந்த சீன்ஸ் பார்த்தாங்கன்னா பெரியவங்க, அதாவது வந்து கொஞ்சம் வந்து ஒரு அபோவ் 60, 50க்கு மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப நெகிழ்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான படமும் கூட இது வந்து. குறிப்பாக இந்த படத்தில் கொஞ்சம் நெருடலாக இருந்த விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் வந்து போதைன்ற ஒரு பேச்சு இருக்கிற நேரத்தில் படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் சரக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து எங்கே பார்த்தாலும் சரக்கு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒரு 5 நாள் நடக்கும். 5 நாளும் பார்த்திங்கன்னா வெறும் போதையிலேயே அந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் தான் ஒரு சின்ன குறையாக இருந்தது. இதையெல்லாம் தாண்டி படம் வந்து திரும்ப சொல்லத்தான் ஒரு யூத்துக்கு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும். அதை சரியாக மிக கரெக்டாக அந்த நாடி பிடிச்சி பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நாடி பிடிச்சி பண்ணியிருக்காரு தனுஷ். இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த படத்தை குறிப்பாக இந்த 2K கிட்ஸ் யங்ஸ்டர் வந்து கொண்டாடுவார்கள் என்பது மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஓகே, அவங்களுக்கான படம் அவங்க வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.